இப்போ நம்ம போகிற ரூட் வந்து நாஷ்வில் போயிட்டு அட்லாண்டாலேருந்து நாஷ்வில்லேருந்து இந்தியானா போலீஸு அப்படியே வந்து சிகாகோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸிங்கெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு திட்டி இருக்கு. வா ரைஸ் ரைட் சைடில் பாருங்க, செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் ஒன்று. It's all right. You've been on this silverfish? Yeah. Wow. தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு தூங்கிட்டு நீங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஓகே. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ விடிந்தே விட்டதையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் சரி ஓகே நைட்டு வந்து ஒரு மணிக்கு தான் வந்து வந்தோம். நைட்டு எல்லோரையும் இங்கே இருக்க பைக்கர்ஸு எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரையும் மீட் பண்ணிட்டு ஓகே ஒரு லாஸ்ட்டாக ஒரு சென்ட் ஆஃப் டின்னர் மாதிரி வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 1 o'clock ஆயிடுச்சு நைட் நான் வீட்டுக்கு வரதுக்கு. வந்துட்டு ஆல்ரெடி எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக வச்சிட்டேன். அதனால் படுத்து தூங்கிடலான்னா நான் அப்போ கண்ணை மூடினவன் தூங்க ட்ரை பண்ணுறேன். பார்த்தா 4 மணி ஆயிடுச்சு காலையில். சரி ஓகே குளிச்சுட்டு வந்து படுத்துருவோம், குளிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்து படுத்தா அப்பயும் தூக்கம் வரல. அப்போ தான் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கண்ணு சொருவினோடனே அப்படியே படுத்தேன். டாயின்னு எங்கள் மாமா ஃபோன் அடிக்கிறாரு. என்னடா காலைல ரைடு கிளம்புறேன், கிளம்பிட்டியா அப்படின்னு. பக்கத்து ரூமில் தான் இருக்கார். கொய்யால யார் யாரிங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே ஒரு 2 hours ஆச்சு தூங்கி ஏஞ்சிக்கலான்னு பார்த்தா அதுவும் ஃப்ளாட்டு. என்னடா ஆச்சு, ஏன்டா தூங்க மாட்டேன், ஏன் தூக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிக்கலாம். ஜஸ்ட்டு டைம் ஜோன் மாற்றங்கள். டைம் ஜோன் வந்து ஏடாகூடமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜாம்பியாவில் இருந்தப்போ 12 hours, ஜாம்பியாவுக்கும் லாஸ் ஏஞ்சலஸ்க்கும் கிட்டத்தட்ட அப்படியே 12 hours டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் வந்து இங்கே டேனா அங்கே நைட்டு, அங்கே நைட்னா இங்கே டே. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து இங்கே வந்து இந்த டைமிங்க்கு செட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு எனக்கு, லாஸ் ஏஞ்சலஸ் டைமிங்க்கு. ஸோ லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து இப்போ வந்து நான் அட்லாண்டா வந்திருக்கேன். அட்லாண்டாக்கும் லாஸ் ஏஞ்சலஸ்க்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம். லாஸ் ஏஞ்சலஸ் வந்து பேக்வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த டைம் ஜோன் மாற்றங்கள் வந்து ஒரு ஆளை நிலக்குலையே வச்சிடும். தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜெட்லேகுன்ற விஷயம் நார்மலாகவே இருக்கும். பட்டு எனக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. இப்போ அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட ரைடு அட்லாண்டாவில் ஆரம்பித்து சிகாகோ போக போகிறோம். கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி போக போகிறோம். டெனசி, கென்டக்கி, அதுக்கப்புறம் இந்தியானா போலீஸு, இல்லினாய்ஸ். இந்த 4 ஸ்டேட். இந்தியானா போலீஸ் ஒரு ஸ்டேட் தானே? ஆமாம். ஸோ இந்த 4 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி ரைட் பண்ண போகிறோம். அங்கேயும் டைம் ஜோன் டிஃப்ரெண்ட். என்ன பண்ணுவான் இந்த ஒரு பையன், நான் என்ன தான் பண்ணுவேன் சொல்லுங்கள் இப்படிலாம் இருந்தால். பட்டு தூங்கலனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக வருது அந்த சீன்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நம்மளாம் வந்து ஒரு நாள் 24 மணி நேரம் 48 மணி நேரம்லாம் தூங்காமலாம் வண்டி ஓட்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பட் அமெரிக்கன் ஹைவேஸில் என்னென்னா உங்களுக்கு போக சொல்கிறேன். ஸோ ஆல் செட் தாராவை காட்டுறேன் பாருங்கள். தாராவை வந்து ஃபுல்லாக நானே ரெடி பண்ணியிருக்கேன் மக்களே. அது எவ்வளோ வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது தெரியுமா அந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஹெட்லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நானே தான் அசம்பிள் பண்ணி நானே தான் மாட்டினேன். எல்லாத்தையும் கட்டிட்டேன். அதே மாதிரி இண்டிகேட்டர் வந்து உடஞ்சிருந்தது. ஒரு சைடு ஆஃப் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூடைய இண்டிகேட்டரு 10,000 ரூபா, 2 சைடு வந்து 20,000 ரூபா. ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், 1500 ரூபாய்க்கு இந்த 2 இண்டிகேட்டர் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வாங்கி இந்தியன் ஜுகாட் பண்ணி பக்காவாக ஒர்க் பண்ணவும் வச்சிட்டேன். அண்டு இதுதான் வந்து நம்மளுடைய ஓவரால் ட்ரிப்புக்கான லக்கேஜு. துர்க்மான் பேகு, லோன் ரைடருடைய டாப்பு, ஏதோ பண்ணி கட்டி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் ஃபிகர் அவுட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து அரை தூக்க கலக்கத்தில் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் டாப் பாக்ஸில் வந்து மோஸ்ட்லி டூல்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் தான் இருக்குது. எதுவும் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ்லாம் இல்லை. ரொம்ப வந்து ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் மட்டும் டாப் பாக்ஸில் வச்சிட்டேன். இது எவ்ரிடே நம்ம வந்து ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ இப்போ பிளான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கேருந்து சிகாகோ போகிறோம். சிகாகோவிலேருந்து ரூட் 66 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிகாகோவில் வந்து நம்ம வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ரைட் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம டுவர்ட்ஸ் அலாஸ்காவுடைய ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. சிகாகோவுக்கு இங்கேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 மைலு அப்படி காலியாக போகிறேன். நான் வேறு லெவலில் காலியாக போகிறேன், அது மட்டும் தெரியும். லெட்ஸ் கோ.
ஓம் நம சிவாய. லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். ஆரம்பமே அமர்க்களம். நம்மளுடைய அமெரிக்கா ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கேருந்து இன்னைக்குடைய டெஸ்டினேஷனான சிகாகோவுக்கு நம்மளுக்கு 736 மைல்ஸ் காட்டுது. அண்ட் 11 hours 30 minutes. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு மேலே எடுக்கும். ஆக்சுவலாக பின்னாடி வந்து அந்த பேக் இருக்கிறதுனால வந்து என்னால் ஹைட்ரேஷன் பேக் வந்து ப்ராப்பராக மாட்டிக்கவே முடியல. எல்லாமே செட் பண்ணணும். ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்து நம்ம ரைட் பண்ணுறோம்ல, அதனால் ஒன் பை ஒன்னாக தான் செட் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் இன்னைக்கு ஒரு சட்டு தூக்கம் கூட இல்லாமல் நான் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் Day 1. ஸோ எல்லாமே அப்படி கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருக்கும் எப்போவுமே. போக தான் செட்டில் டவுன் ஆகும் நமக்கு. அண்ட் எவ்வளோ நம்மளுக்கு ஓகே 60 miles தான் வந்து தாராவுடைய ஃப்யூவல் இது இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எதனா ஃப்யூவல் ஸ்டேஷன் வந்ததுன்னா ஃப்யூவலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போவோம். அண்டு டாட்டா பாய் பாய் அட்லாண்டா. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அட்லாண்டா வருவானான்னு தெரியல. ஃபியூல் போட்டாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேகை தூக்கி இது மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா நான் உட்காந்துருக்கனால எனக்கு பின்னாடி இங்கே இடிக்குது கரெக்டாக. அதனால் தூக்கி இப்படி மாட்டியாச்சு. மொத்தமாக வந்து 6.7 கேலன். ஒரு கேலன் வந்து 3.35 லிட்டர் சம்திங். $29 ஆயிருக்கு. ஸோ ஒரு கேலன் வந்து $4.25. ஆக்சுவலாக நம்ம போயிட்டு இருந்த ஹைவேல சரியான ஒரு டிராஃபிக்கு. ஒய்யால காலங்காத்தால் என்னடா இது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோடை விட்டு வெளியே எக்ஸிட் ஆகி வந்துட்டேன் நான். ஏன்னா வேறு எதனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து உள்ள இன்னர் ரோடு வழியாகவே போயிடலாம். ஏன்னா எல்லாம் ஆஃபீஸுக்கு போகிற டைம் ஆயிடுச்சா. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். அண்டு இருக்கிற தூக்க கலக்கத்துக்கு என்னாலலாம் டிராஃபிக்கெல்லாம் மல்லு கட்ட முடியாதுடா சாமி. இங்கே ரைட் சைடு திரும்பினீங்கன்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு சிக்னல் கிடையாது. ஸோ அப்படியே பொறுமையாக ஈல்டு பண்ணிக்கிட்டே போகணும். ஈல்டுனா எதுவும் இல்லை. இப்போ காலியாச்சுல, காலியானோடனே டப்புன்னு நம்ம அப்படி போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ப்ளஸ் இங்கே வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து ஜார்ஜியா ஸ்டேட்டில் வந்து நம்ம வந்து பைக்கில் பூந்துலாம் போகக்கூடாது. இட் இஸ் இல்லீகல் திங் டு டூ. ஈவினிங் வந்து 6:12 ரீச் ஆகும்னு சொல்லுது. ஸோ 6:15 ஆக்சுவலாக நைட்டு 9 மணி வரைக்கும் நம்மளுக்கு வெளிச்சம் இருக்கும். அதனால் 6:15 ரீச் ஆனாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு. வேறு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பெரிய சிட்டியை கிராஸ் பண்ணி நம்ம போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு 3 மணி மேலே டிராஃபிக் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை இந்த ரோடு போட்டவன் எவன் தெரில, சிக்னலுக்கு போகிறதுவனா இருப்பான் போல இருக்கு. 10 அடிக்கு ஒரு இடத்துல சிக்னலை போட்டு வச்சிருக்கிறான். ஒய்யால இங்கே அப்பா மௌனுங்களா. இந்த ஷூவை போட்டு கியரை போடுறதுக்குள்ளே எனக்கு உயிரே போகுது. ஒரு வாட்டி நான் வந்து கியரை கட் பண்ணி போகிறதுக்குள்ளே அப்பா கால் வலி ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ இன்னும் ஒரு 9 மைல் இந்த இன்னர் ரோடு. பேசாமல் ஷூவை மூடிட்டு மெயின் ரோடு வழியாகவே போயிருக்கலாம். மீன்ஸ் ஹைவே வழியாகவே. பெருசாக அங்கே டிராஃபிக்காக இருக்குது. இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வாயில் இதெல்லாம் வருது. எத்தனை சிக்னல் பாருங்களா. நேற்று டிராஃபிக்கில் போயிருந்தா கூட போயிருக்கலாம் போல இருக்கு. ஷிட். ஆக்சுவலாக சிகாகோ அந்த சைட்லாம் நான் வந்து போனதே கிடையாது. நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்டேட் கவர் பண்ணியிருக்கோம்னா, அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு வந்து கலிஃபோர்னியாவில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து டெக்ஸாஸ்லேயும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஜார்ஜியா, டெக்ஸாஸ்லேருந்து ஜார்ஜியா வர வழியில் ஏதோ ஒரு 2 ஸ்டேட்டோ 3 ஸ்டேட்டோ இருக்குது. அந்த ஒரு 3 ஸ்டேட் எனக்கு அது பேர் தெரில. நான் கூகுள் மாதாஜியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும் அது பேர். ஸோ இந்த ஒரு ஏரியாஸ் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நார்த் சைடில் வந்து நம்ம பெருசாக போனது கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஏரியா வந்து நம்ம நார்த்து பக்கமாக போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. ஒன்ஸ் வந்து கென்டக்கி உள்ள அது உள்ளலாம் போனதுக்கப்புறம் டிராஃபிக் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில நாஷ்வில்லாம் எப்படி இருக்கும் டிராஃபிக்குன்னு சொல்லிட்டு. ஹைவே ரீச் ஆயாச்சு. இன்னும் வந்து 10.5 மணி நேரம் இருக்கு. நமக்கு ஜாலியாக பொறுமையாக அப்படியே பாட்டு கேட்டு சில் பண்ணிட்டு போகலாம். நம்ம இந்த பாருங்க ஹைவேல வந்து மரம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கு. ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க மவுண்டெயின்ஸு, க்ரீனரி வேற லெவலில் இருக்கும். அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்டுமே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதில் ஜார்ஜியாவில் எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த க்ரீனரி தான். பாருங்க எப்படி பச்சை பசேல்னு இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும்
எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரப்பர் மரம். இது ரப்பர் மரம். ஆமாம், ரப்பர் மரம் தான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இங்கே வந்து ஸ்பீட் லிமிட் வந்து நமக்கு 70 mph. பட்டு என்னன்னா கிரேஸ் லிமிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதனால் வந்து ஒரு 10 மைல் அதிகமாகவே நம்ம ஓட்டிக்கலாம். அப்பப்போ அப்படி 90 மைல் அப்படி டச் பண்ணிட்டு வந்துடணும். இந்த 100 மைல்ஸுக்கு அப்போ மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்மளை வந்து அனுப்பிடுவாங்க அமெரிக்காவை விட்டு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்தப்போ அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் வந்து திரும்ப சொல்கிறேன். அந்த இந்தியன் ஃப்ளாகை போட்டு அமெரிக்கன் ரோட்ஸில் ஓட்டும்போது இருக்க ஒரு சந்தோஷம் சான்ஸே இல்லை. இப்போ நம்ம போகிறோம்ல, இந்த ரூட்லேருந்து நம்ம டைவர்ட் ஆகி போனோம்னா ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் அதெல்லாமே வரும். ஆக்சுவலாக என்னோடய பிளானில் வந்து ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் போயிட்டு நாக்ஸ்வில்லு அப்படி போகலாம் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. பட் என்னென்னா இப்போ வந்து வெயில் காலம், இங்கே எல்லாமே வந்து வெயில் ஓவராக அடிக்கிறதுனால ஸ்மோக்கி மவுண்டன்ஸில் வந்து அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இருக்காது. இந்த ரோட்டில் போனாலும் ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் ரோட்டில் போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சரி, ஓகே, நம்ம அட்லாண்டா நம்ம மாமா வீடு, எப்போ வேணால் வந்துட்டு போகலாம். அடுத்த வாட்டி வரும்போது ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அப்படியே ஹைவே பிடிச்சி கிளம்பியாச்சு நம்ம. ஸோ இன்னும் 65 மைல் இந்த ரோடு. ஓவராலாக எனக்கு வந்து இன்னும் ஒரு 650 மைல் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு 165 மைல் போனதுக்கப்புறமா பிரேக் எடுக்கலாம். இந்த 65 மைல் போய்ட்டு அப்புறம் ஒரு 100 மைல்ஸ் ஓட்டினதுக்கப்புறமா பிரேக் எடுக்கலாம். சாரி, நான் வந்து மைல்ஸ் கணக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஒரு வாட்டி அதை வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நாளைக்கு ஆகுது. அதனால தான் அப்படியே மைல்ஸ்லேயே சொல்கிறேன். நீங்களும் கோச்சிக்காமல் அப்புறம் இந்த மாதிரி அமெரிக்கன் சிட்டிஸ்லாம் மாறிடுங்க. இந்த தனுஷ் ஒரு படத்தில் தனுஷ் யாரடி நீ மொழியில் சொல்லுவார், ஏய் ஐம் கோயிங் டு அமெரிக்கா மேன், அமெரிக்கா ஸ்பெல்லிங் தெரியுமா, ஜாக்கி ஜெட்டி அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக சிக்காகோவில் நிறைய நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ பார்ப்போம். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறேன். ஸோ நம்மளால் வந்து மீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். மீட் பண்ண முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். நம்ம சிவிஎன்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா. சப்போஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோலே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் சிக்காகோவில் தான் இருப்பேன். ஸோ மீட் பண்ணலாம். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன் எல்லாமே. ஆக்சுவலாக இந்த லேனில் வந்து ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆகக்கூடாது. நம்ம சென்ட்ரல் லேனுக்கு போயிடணும். ஏன்னா இது வந்து ஓவர் டேக்கிங் லேனு. நம்ம இந்த லேனில் அப்படியே ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணுறதுனா இந்த மாதிரி தான் நம்மளை ரைட் சைட்லேருந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க. விச் இஸ் குவைட் ரிஸ்கி. அதனால் நம்ம இந்த லேனுக்கே வந்துடுவோம். ஆனால் ட்ரக்கை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இப்போ பாருங்க, ராம் ட்ரக்கு, ராம். அப்பா, சஸ்பென்ஷனு, டயர்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை. படிக்கட்டு வச்சு தான் ஏறணும் போல இருக்குது. அதில் ஏறுறதுக்கு எனக்கு ஒரு பக்கம் கண்ணு சொருவுது, இன்னொரு பக்கம் அப்படியே வந்து டப்புனு எதனா வந்து பாட்டை கேட்டுக்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு 280 மைல்ஸ் வந்திருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக. அங்கே ஃபியூயல் ஸ்டாப் ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான். அப்பா, லெஃப்ட் சைடில் பாருங்கள், இங்கே ஒரு ஃபோர்டு. பொய்யால யார் யானிங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க பிக்கப் ட்ரக்ஸை. இங்கே பாருங்க மக்கள், ரோடு போடுறதுக்காக மவுண்டன் கட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு ஸ்லைஸாக அப்படியே வந்து ஏதோ கேக் வெட்டின மாதிரி கட் பண்ணியிருக்காங்க பாருங்களா. அப்படியே லேயர் டு லேயராக டிஃபர் ஆகுது. அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செலினா டெனசே போஸ்ட் ஆஃபீஸ். லெஃப்ட் ரைட் பார்த்தாச்சு, புஷ்ஷுன்னு போயிடுவோம். செலினா இந்த ஊர் பேர். ஓகே, இந்த பக்கம் தான் போகணும்னு காட்டுது. ஏதோ ரொம்ப இன்டீரியரான ஒரு ஊருக்குள்ளெல்லாம் போய் தான் போகிறோம் நம்ம. மேஜரான ஒரு ஹைவேல போல். இப்போ இந்த ட்ரக்கை பாருங்கள், ஆரஞ்சு கலரில் செம்மையாக. யூஎஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா
நீங்கள் எங்கே போனீங்கனாலும் எவ்வளோ சின்ன ஊருக்கு போனீங்கனாலும் மெக்கானிக் ஷாப் கண்டிப்பாக இருக்கும் அங்கே. பைக்குக்காக இருக்கட்டும், காருக்கு, ட்ரக்குக்கு, ஜெட்ஸ்கிக்கு, எல்லாத்துக்குமே இருக்கும். வாப்பா, வாவ் மேன், இன்னும் இது அமேசான் ரிவர் மாதிரி இருக்குது. பயங்கரமா எக்ஸ்பெக்டே பண்ணல நான். எனக்கு வேறு ரிஃப்ளெக்ஷன் அடிக்கிறதுனால மேப்பில் எதுவுமே தெரில. ஃபுல்லாக மவுண்டன்ஸை கட் பண்ணி ட்விஸ்டியாக இருக்குது ரோட்ஸு. சூப்பராக, அதுவும் ஃபுல் க்ரீனரி. நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பைக்கர் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, ஹார்லி டேவிட்சன் பைக்கர். இங்கே நிறைய ஹார்லி டேவிட்சன்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். பட் அட்வென்ச்சர் பைக்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு அதிகமாகலாம் பார்க்க முடியாது நம்மளால். ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அட்வென்ச்சர் பைக்ஸ் வச்சுருக்கவங்களாம் வந்து ஒன்று லோக்கல்லே ஓட்டுறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து இந்த ட்ரையல்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் ஓட்டுறாங்க. ஆஃப் ரோட்ஸு, லாங் ட்ராவல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் பண்ணுவாங்க. பட் ஹார்லி வச்சுருக்கவங்க அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அவங்களுக்கு கிடையாது. இல்லை லோக்கல் ட்ரையல், ஆஃப் ரோடெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ லாங் ட்ராவல் தான் அதிகமாக பண்ணுவாங்க. கிராஸ் கண்ட்ரிஸு, அமெரிக்காவில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ரைட்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நம்ம வந்து ஹார்லி டேவிட்சன்ஸ் நிறைய வந்து பார்க்க முடியுது இங்கே யூஎஸில். தலைவர் ஹார்லி டேவிட்சனில் ஃபுல்லாக பாட்டை போட்டுன்னு ஜாலியாக போனதுக்கு அப்புறம் இங்கே வரைக்கும் கேட்குது அவர் அதில் பாட்டு போட்டிருக்குது. செம்மையான ஒரு வில்லேஜ் ஏரியா போல இருக்கு. ஹைவே லிட்டரிங் $3,000 ஃபைன். பா, $3,000 கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா ஃபைனு போர்டு போட்டிருக்காங்க. ஷெரீஃப், போலீஸ், ஸ்பீட் லிமிட் என்ன நம்ம வந்து கென்டக்கி ரீச் ஆகிட்டோம். கென்டக்கி ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. ஸோ அதான் டோட்டலாக அப்படியே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. எந்த சார்ஜ் இல்லை, பேட்ரி சார்ஜ் இல்லை. அதனால் கோப்ரோ ஆஃப் பண்ணிட்டு நான் பேட்டரியை மாற்றிட்டு பிரேக் எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி வந்து ஃபியூயல் பிரேக் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 450 மைல்ஸ் நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டு வந்துட்டோம். 450 மைல்ஸ் வந்து கிலோமீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். எங்கேயுமே நிப்பாடவே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபியூல் பிரேக் எடுத்த பார்த்தீங்களா, அவ்வளோதான். அண்ட் என்னுடைய ஃபேவரட்டான எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை குடிக்கலாம். என்னென்னா ஒரு மாதிரி தொண்டை தாகத்துக்கு தவிக்குமே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து கென்டக்கி ரீச் ஆகிட்டோம். ஸோ கென்டக்கி ஸ்டேட்டில் தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்ஸாகவே கென்டக்கியில் தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஃபியூயலுக்காக வேண்டி மட்டும் தான் நிப்பாட்டினேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிப்பாட்டி இருக்கவே மாட்டேன். அதான் நான் சொன்ன மாதிரி நிப்பாட்டினோடனே அந்த ஒரு டீஹைட்ரேஷனு, டயர்ட்னஸ் அதெல்லாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் எப்போவே வந்து நான் டக்குன்னு நிப்பாட்டிடவே மாட்டேன். மற்ற ஃபைன் டப்புன்னு நம்ம எனர்ஜி நீங்கள் பிடிச்சிட்டு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே பிரேக் முடிஞ்சு விட்டது. அண்ட் ட்ரிங்க் பிரேக்கும் முடிஞ்சிருச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓன்டு பை இந்தியன் தான். ஸோ நம்ம டெனசி கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கென்டக்கி ஸ்டேட்டில் இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கென்டக்கியுடைய மேஜர் சிட்டியான லூயிஸ்வில்லே போயிட்டு அப்படியே அதிலேருந்து நம்ம இந்தியானாபோலிஸ் அந்த ஸ்டேட்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். தென் அதுக்கப்புறம் இல்லினாய்ஸ், சிகாகோ. இன்னும் வந்து 397 மைல்ஸ் இருக்குது. 6 hours 13 minutes காட்டுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 300 மைல்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுப்போம், பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கேயுமே நம்மளுக்கு பெருசாக பிரேக்லாம் தேவைப்படலை இப்போ வரைக்கும்.
நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன் நான். ஆக்சுவலாக வந்து கென்டக்கி வந்து ஃபுல்லாக வில்லேஜ் டைப்பாக இருக்குது. ஆனால் இதுதான் ஹைவேவே போல் இருக்குது. எப்போ தான் ஹைவே வரும், எப்போ ஹைவேல வந்து கனெக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது மாதிரி வந்து சிங்கிள் லேன் ரோடாகவே தான் இருக்குது. அப்புறம் தான் நான் மேப்பில் பார்த்தா தான் தெரியுது, ஓகே இன்னும் வந்து மோஸ்ட்லி ஒரு 40-50 மைல்ஸ்க்கு அப்புறமா ஹைவே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கூகுள் மாத்தாஜி வந்து ஒரு விதமான ஒரு இன்டீரியர் ரூட்டில் நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்கு. விச் இஸ் குட். போரிங்கான ஒரு ஹைவே இல்லாமல், அது வரைக்கும் சந்தோஷம். அப்பா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுடைய இறக்குன பவர் டானிக்கு அடிப்பாப்புல இப்போ கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறமா புஷ்ஷுன்னு அப்படியே போய் எனர்ஜி வந்துடும். ஆனால் என் வாய்ஸை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போது காலையிலத்துக்கும் இப்போத்துக்கும். ஏன்னா அந்த ஒரு டயர்ட்னஸ்லேயே வந்து வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு லைட்டாக. போலீஸ் இருக்காங்க. இந்த ஸ்டேட்டில் ஃபியூவல் வந்து $3.93 மீன்ஸ் ஆக்டேன் 93 வந்து $3 per gallon. அட்லாண்டாவில் 4.3 நினைக்கிறேன். யா இங்கே வந்து $3. லாஸ் ஏஞ்சலஸில் தான்ப்பா செம்ம அதிகம். கிட்டத்தட்ட $5.5 வரைக்கும். நிறைய பேர் $8 வச்சுருந்தாங்க. சின்னதாக மறுபடியும் ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம வந்து இங்கே ஒரு இடத்துல ரைட்டு திரும்பணும் 0.6 மைல்ஸில். அதை தான் பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். ஐயோ டயர்டாயிருச்சுப்பா. பெரிய சைஸ் ட்ரக். போதும் போதும். சூப்பராக இருக்குப்பா, க்யூட்டாக இருக்குது இந்த ஊர். அடுத்த ரைட்டு ஸ்டாப். எல்லா பக்கமாக பார்த்துட்டு போயிடணும். இதுதான் கவுண்டி ஹவுஸ், கோர்ட் ஹவுஸ். வீடு பாருங்க எவ்வளோ பெருசாக செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் கென்டக்கிலலாம் வந்து கென்டக்கியாக இருக்கட்டும் இல்லை டெனசியாக இருக்கட்டும், இங்கெல்லாமே வந்து லேண்டுடைய ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் யூஎஸில். நீங்கள் ஒரு வீடு வாங்குகிற காசில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் கூட வாங்கலாம். நார்மலாக இந்த சிட்டி பக்கத்தில் அந்த மாதிரி இடத்துல ஒரு வீடு வாங்குற ரேட்டுக்கு இந்த கென்டக்கி இங்கெல்லாம் வந்து அவுட்டரில் வாங்கினீங்கன்னா நிறைய லேண்ட் வாங்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஆக்டர் நெப்போலியன் அவர் கூட இங்கே தான் எங்கேயோ இருக்காருன்னு நினைக்கிறேன். இது சின்ன ஊர்லாம் கிடையாது, நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து நிறைய கார்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியுதுன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸு கார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஹேண்டிகேப் மாதிரி தான். நீங்கள் ஆக்சுவலாக மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க யாருமே. பசங்களுக்கு கூட வந்து ஒரு 16 வயசு 17 வயசு வந்தால் உடனேவே கார் வாங்கி கொடுத்துருவாங்க ஜூனியர் லைசன்ஸ் போட்டு. அதுதான் நான்லாம் யோசித்தேன், நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு பைக் வாங்கி கொடுக்கறதுக்கே வந்து உயிரை பணைய வச்சு 10 நாள் சாப்பிடாமலாம் இருந்து அடி வாங்கி மிதி வாங்கி எதோ பண்ணி எப்படியோ தான் வந்து ஒரு பைக்கை வாங்க முடியும். பட்டுனா இங்கே வந்து கரெக்டாக அந்த ஒரு ஏஜ் வந்த உடனேவே வாங்கி கொடுத்துட்றாங்க பேரண்ட்ஸே. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அதான் ஒரு ஹேண்டிகேப் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இவங்க வந்து லைசன்ஸு கார்லாம் இல்லைன்னா. இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, மீன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட கார் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு பழைய மாடல் காராச்சும் எதனா ஒன்று வச்சுருப்பாங்க. கார் கிளீனிங் ஏரியா இது லெஃப்டில் இருக்கிறது. எத்தனை கார் டீலர்ஷிப் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஸ்ட்ரீட்லேயே நம்ம ஒரு 4-5 பெரிய பெரிய டீலர்ஷிப் பார்த்துருப்போம். இப்போ கார் இது இங்கே லெஃப்டில் பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஜிஎம்சி அது இதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இங்கே கார் வந்து லீஸுக்கும் எடுத்துப்பாங்க.
அது என்ன கான்செப்ட்னா, ஒரு காரை வந்து ஓன் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் வந்து மந்த்லி ஒரு இப்போ அந்த காரோட வேல்யூ ஒரு $50,000 வச்சுக்கோங்களேன், புது காரு. நீங்கள் அதை லீஸுக்கு எடுத்துகிட்டு மந்த்லி பேமெண்ட் மாதிரி கட்டுவீங்க, ஒரு $2,000 $3,000. ஒரு 3 இயர்ஸ்லாம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த காருக்கு வந்து அதோடைய வேல்யூவேஷன் போடுவாங்க. அந்த வேல்யூவேஷனை போட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. இப்போ ஒரு $50,000 கார்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த காரோட வேல்யூ வந்து ஒரு $30,000 ஆகிடுமா. $30,000 ஆச்சுன்னா நீங்கள் வந்து அந்த 3 வருஷத்தில் நீங்கள் ஒரு $25,000 $20,000 கட்டியிருப்பீங்க. ஸோ அதை வந்து கால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளே வாங்கிக்கணும். நீங்கள் வந்து காரை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். லாஸ் இல்லை, எதுவும் நீங்கள் கொடுத்த காசு வராது, அவ்வளோதான், கொடுத்ததா முடிஞ்சுன்ற மாதிரி இருக்கும். அதுவே அந்த காரை நீங்களே வந்து அதை கால் ஆஃப் பண்ணி பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வந்து நீங்கள் செட்டில் பண்ணி அந்த காரை வாங்கிட்டு நீங்கள் வெளியே விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கட்டின 25,000 வந்துடும், ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட்டும் வரும். ஸோ எங்கள் மாமாவெல்லாம் வந்து ஒரு 2-3 வாட்டி அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. நேற்று தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவங்க தான் அப்படியே உங்களுக்கு அப்படியே இங்கே ஷேர் பண்ணுற வீடியோவில். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு சூப்பர் கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன் நிறையா இருக்கும் இங்கே யூஎஸில். ஸோ அதில் வந்து நிறைய லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. சூப்பர் காராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஹெலிகாப்டர் வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளைட் வாங்குறீங்க அப்படின்னா டேக்ஸ் டிடக்ஷன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடை வந்து இதில் ட்ரெய்லரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து இது ஒரு ஸ்பெஷல் விஷயமும் இருக்குது, ரெடிமேட் வீடு விற்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போய் அந்த வீட்டை வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து கீழே வந்து எந்த விதமான ஒரு பேஸு அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது பெருசாக. ஒரு சிங்கிள் ஃப்ளோர் வீடு மாதிரி தான் இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அதை ஓவர்டேக் பண்ணால் முடிஞ்சால் காமிக்கிறேன். ஸோ இப்போ அந்த லொக்கேஷன் எனக்கு பிடிக்கல, நான் வந்து இப்போ வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு ஊருக்கு மாறுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரக்கில் அந்த வீடை வந்து லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல இறக்கி வச்சுருவாங்க. செமையாக இருக்குல்ல இந்த கான்செப்ட்டு. நம்ம ஊர்லேயே வந்து அந்த மூவபிள் ஹவுசஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான். பட் இப்போ நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறது ஒரு சின்ன வீடு தான், பட் இதை விட பெரிய வீடு எல்லாமே வந்து மூவ் பண்ணுவாங்க இங்கே. நம்ம நிறைய இந்த ஹிஸ்ட்ரி சேனல்லாம் கூட பார்த்துருப்போம் கரெக்டாக. ட்ரக்ஸ் அண்ட் பில்டர்ஸு அதிலலாம் வந்து நிறைய இந்த மூவிங்கு அதெல்லாமே நிறைய பார்த்துருப்போம். எல்லாமே ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டு. என்ன ஃபார்மிங் பண்ணுறாங்க? சோளம் தானே இது, சரியாக தெரில எனக்கு. ஸோ புல், இந்த புல்லுன்னு நினைக்கிறேன். மாடுக்கு அதுக்கெல்லாம் போடுவாங்களா அந்த புல், ஓட்டு புல்லா ஏட்டு புல்லா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, மறந்துட்டேன் நான். அதுதான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. மேபி அதான் அவங்களுடைய கேட்டில்ஸ்க்காக வந்து போட்டிருக்கலாம். இந்த வீடை நான் ஓவர்டேக் பண்ண முடியுமா முடியாதா? தப்பில் இந்த பாருங்க வீடு பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல வீடு. அவரே வழி விட்டார் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்களாம் வழி விடணும்னு நினைக்கிறேன். சரி மாட்டுறோம். ஓகே, ஆஃப்டர் ஒரு 100 மைல்ஸ்க்கு அப்புறமா ஆக்சுவலான ஒரு ஹைவே கிட்ட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். செம ஒரு பெரிய ஒரு பைக்கர் கேங்கே வருது, ஹார்லி. அதுதான் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹார்லி உடைய கேக்கு தான் வருது பின்னாடி. நீங்கள் போ தலைவா, நான் பொறுமையாக வந்துக்கிறேன். லூயிஸ்வில்லே வந்தாச்சு. அப்படியே வந்து நானும் கொஞ்சம் கத்தி என்னுடைய எனர்ஜியை ஏற்றிக்க போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா என் தொண்டெல்லாம் மாறிடுச்சு, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அது. ஏன்னா அப்படியே லாஸ்ட் ஒரு 40-50 மைல்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உறங்கி கொண்டு புஷ்கர் இப்படி தூங்குற, இப்படி எழுச்சிக்கிற, டப்புன்னு ரொம்ப வந்து கான்சியஸாக ஏதோ பண்ணி என்னை வந்து அலர்ட்டாக வச்சுட்டு இருந்தேன். பட் இந்த லூயிஸ்வில்லே கிட்ட வந்துட்டோம் அப்படின்னும் போது கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு எனர்ஜி வந்தது. ஸோ ஓகே, அந்த எனர்ஜி இருக்கும்போதே நம்ம வ்ளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிட்டி ஆக்சுவலாக. அண்ட் இந்த ரூட் வந்து ஏர்போர்ட்டு அப்படியே வந்து சிட்டிக்குள்ளே போகாமல் அவுட்ரு வழியாக நம்ம வந்து வெளியே போயிடுறோம். இப்போது இது வந்து ஆர்வி, ஒரு பிக்கப் ட்ரக்குக்கு பின்னாடி ஆர்வியை கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. 9.6 மைல்ஸாக இந்த ரோடு. நமக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து ஏர்போர்ட்டு. யாராச்சும் நம்ம தமிழ் மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால், தமிழ்நாட்டு ரிஜிஸ்டர்டு வண்டி அமெரிக்காவில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கு.
இந்தியானா போலீஸு கரெக்டாக லூயிஸ்வில்லேருந்து 105 கிலோமீட்டர். இதே ஒரே ஸ்டேட் ரோடு தான், எந்த விதமான ஒரு டைவர்ஷனுமே கிடையாது. அப்படியே பீஸ்ஃபுல்லாக போகலாம். அப்படியே இந்தியா இப்போ எப்படி நம்ம லூயிஸ்வில்லேக்குள்ளே போகாமல் வெளியேந்து போனோமோ அதே மாதிரி தான் வந்து இந்தியானா ஜோல்ஸ்னே வருதுப்பா வாயில். இந்தியானா ஐயோ இந்தியானாலையும் வந்து அதே மாதிரி தான் வந்து நம்ம போக போகிறோம். போயிட்டு அங்கேருந்து ஒரு 190 மைல்ஸ் நம்ம சிகாகோக்கு. pretty லாங் டே இன்னைக்கு. ஆனால் பட் இட் வில் பி ஒர்த் இட். ஏன்னா நம்மளுடைய ரூட் 66 அங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் புஷ் பண்ணி போயிட்டோன்னா அதுக்கப்புறமா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போகலாம் நம்ம பீஸ்ஃபுல்லாக. என்ன சொல்கிறீங்க? நம்ம ஷோல்டர்லாம் வலிக்குது, பார்த்துக்கலாம். தூக்கம் வராமல் இருந்தால் சரி. எனக்கு இந்த உடம்பு வலி அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. தூக்கம் கூட பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, பார்த்துக்கலாம். இன்னும் என்ன ஒரு 98 மைல்ஸில் இந்தியானா ஆகுது. இந்தியானா ஜோல்ஸ் வாயிலாக தான் வருது, அப்படியே வச்சுப்போம். இங்கே பாருங்க மக்களே, பெரிய ஒரு க்ரூஸை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஓவர்டேக் பண்ணி போயிடுவோம். இந்த நாட்டில் எதை தான் இவங்க மூவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. எல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டு போகிறாங்க சாமி. ஸோ இன்னும் வந்து இந்தியானா போலீஸ்க்கு 17 மைல்ஸ் இருக்குது. அண்டு அப்படியே பாட்டு கேட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். தூக்கம்லாம் வரல, பட் தென் டயர்டாக மட்டும் இருக்குது லைட்டாக, அவ்வளோதான். ஃபைனலி இந்தியானா போலீஸுடைய சிட்டி கிட்ட வந்துட்டோம். சேம் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி அடித்து வச்ச மாதிரி இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த லூயிஸ்வில்ஸோ ஏதோ ஒரு சிட்டி பார்த்தால, அதுக்குள்ளே டக்குனு எனக்கு பேரே மறந்து போச்சு. வேலை அந்த லேனுக்கு வந்துடுறேன். பிகாஸ் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்குப்பா அந்த இடமும் இந்த இடமும். ஓகே 11 மைல்ஸுக்கு இந்த ரோடு தான். ஸோ அப்படியே 11 மைல்ஸ் அப்படியே இந்த ரோட்டில் போயிட்டு எதனா ஃபியூல் ஸ்டேஷன் வந்து தான் நிப்பாட்டுவோம். 23 மைல்ஸ் தான் இருக்கணும் நமக்கு சிகாகோக்கு. ஸோ ஓகே, ஃபியூல் பிரேக் எடுத்துடலான்னு சொல்லிட்டு இங்கே டீவியேஷன் எடுத்து வெளியே வந்திருக்கேன். இங்கே எல்லாமே வந்து ஃபியூல் ஸ்டேஷன் ஹைவேஸில் இருக்காது. ஸோ நம்ம இது மாதிரி வந்து வெளியே வந்து தான் போகணும். ஸோ அங்கே போகுது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில், அதுதான் வந்து ஹைவே. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு திரும்பி ஃபியூல் போட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த பக்கமாக வந்து ஜாயின் பண்ணணும் நம்ம. சேவ் 25% per gallon, 25 cents per gallon. ஓகே, எப்போ முடியலடா சாமின்ற மாதிரி தான் இருக்குது. பட்டு வந்துட்டோம். இன்னும் என்ன ஒரு ஃபியூலை போட்டு அப்படியே எங்கன்னா நிப்பாட்டிட்டு உள்ளே போய் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் முடிஞ்சு. எனர்ஜி ட்ரிங்க்கில் காஃபி, எனர்ஜி ட்ரிங்க்கில் வேணாம் நமக்கு. இப்போது ஒரு காஃபி குடித்தா கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதுவே போதும். So how many miles do you think you've done already, bro? 37. How much? 37,000. 37,000. Yeah. That's how long you've been on this son of a bitch? Yeah. Wow. No shit. When did you start? I bought this bike 2 years back. That's pretty fucking wild. 37,000 miles you've been on that thing. Yeah. Man, keep it on the road. And Yeah. watch for the cars, dude. You're a bunch of fucking assholes. Yeah. You know it. இங்கே வந்து வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து காஃபி குடிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டான காஃபி எதுவுமே கிடைக்கல. அதனால தான் வந்து ஃபேவரட்டான ட்ரிங்க் இருந்தது, அதையே தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ ரூம் புக் பண்ணலான்னு பார்த்தா ஆக்சுவலாக இங்கே தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மினாங்க.
ரூமை பார்த்தா ஒரு ரூமும் 1 லட்ச ரூபா 80,000 ரூபான்னு இருக்கு. டேய் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உட்காந்து ரூம் தேடிட்டு இருக்கேன். ஊருக்கு வெளியே எதனா வந்து சீப்பாக எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஊருக்கு வெளியவே ரூம் புக் பண்ணனால நமக்கு இங்கேருந்து 97 மைல்ஸ் தான், 1 hour 40 minutes. ஏன்னா டிராஃபிக் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேட்ச் மட்டும் டிராஃபிக் இருக்குது. ஆல் செட். இங்கேருந்து லெஃப்ட்டில் போய் நம்ம ஹைவே கனெக்ட் ஆகணும். அப்பா ஓகே மக்கள், ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் பின்னாடி இருக்க பாருங்க, இதுதான் ஃபேர்ஃபீல்டு இன் அண்ட் சூட்ஸ் மேரியட். இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து ஊருக்கு வெளியே. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அமெரிக்கா மாதிரியே இல்லை எனக்கு. ஏதோ வந்து சவுத் அமெரிக்காவில் ஏதோ பிரேசில் அந்த சைடில் இருக்க ஒரு ஏரியாவில் அந்த மாதிரி இருந்தது இங்கே உள்ளே வரும்போது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் வேறு ஒன்று பண்ணிட்டேன். நம்ம லாஸ்ட்டாக வந்து எனக்கு கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிக்னல் நின்றுட்டு இருந்தோம். நம்ம முன்னாடி வந்து ஒரு அக்கா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த அக்கா என்ன பண்ணிச்சுன்னா, நாங்கள் ஹைவே ஏறினதுக்கப்புறம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து ஃபுல்லாக பாட்டு சவுண்ட் ஃபுல்லாக வச்சுருக்கேன். சைட்லேருந்து வந்துட்டு எதுவும் வந்துச்சு. நானும் இல்லை எதுவுமே எனக்கு கேட்கல. மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா பார்த்தா ஓ அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணி என்னை திட்டிருச்சு. இது வந்து எனக்கு தெரியல. நானும் வந்து இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மண்டே ஆட்டிட்டு ரொம்ப நேரம் அப்புறமா யோசிக்கிறேன். அவங்க கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் யோசிக்கிறேன், இது வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இல்லையே, ஏதோ திட்டின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸிங்கெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கு திட்டிருக்கு. ஒய்யாத நான் சும்மா விடுவேன், போய் அவுத்து விட்டது தான். அந்த அக்கா வந்து வாயை பொழந்துருச்சு விட்ட உடுக்கு. நம்ம என்ன இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. அவனை இருக்கிற எல்லா இங்கிலீஷ் கெட்ட வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுத்து விட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு. செம்ம ஒரு சண்டை. அப்படியே வந்து ரோட்டில் அப்படியே திட்டிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தால் போலீஸு கரெக்டாக செம்ம ஸ்பீடில் வந்துட்டு லெஃப்ட்டு டேர்ன் எடுக்கிறேன். போலீஸ் சைடில் வரான். பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டான். நல்ல வேலை எதுவும் சொல்லலை. ஸோ ஏம்மா இன்றைக்கி நான் ஸ்டாப்பாக கிட்டத்தட்ட எவ்வளோ 750 மைல்ஸ் நம்ம வந்திருக்கோம். சாப்பாடு கூட இல்லை, வெறும் வந்து என்னோடய எனர்ஜி ட்ரிங்க்கை மட்டும் யூஸ் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம். போயிட்டு இப்போது ரூம் எடுத்துகிட்டு தென் ஃப்ரெஷ் ஆகணும். ஃபஸ்ட்டு உள்ள ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகும். ஏன்னா வந்து ஒன்ஸு குளித்தாதான் இதுவாக இருக்கும். எதுவுமே சாப்பிடல வேறையா, அதனால் ரொம்ப கசன்னு இருக்குது. எதுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. நான் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 மைல் ஓட்டிகிட்டு வந்திருப்பேன். எனக்கு புரியவே இல்லை ஏன் வந்து என்னை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டுச்சு அதுன்னு சொல்லிட்டு. நான் எதுவும் தப்பாக எதுவும் பண்ணலையே, நான் எதுவுமே பண்ணல. நம்ம குட் பாய். என்னையை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லி திட்டுச்சு. பட்டு பதிலுக்கு நம்மளும் அவுத்து விட்டாச்சுல, அவ்வளோதான் போதும். பயங்கரமான ஒரு ஹார்ட் கோர் ரைடை பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்து ஒரு குளியலில் போட்டால் ஒரு சுகம் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் தூக்கம். பட்டு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த தினமும் வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உட்காந்து வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு வந்து தூங்க போகிறேன். அண்டு லிட்டரலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன். நீ குளிக்கும் போது தான் நோட் பண்ணேன். அது பாருங்கள் இங்கெல்லாம் வீங்கிட்டு இருக்குது தெரியுதா, கண்ணாண்டெல்லாம் ஃபுல்லாக. ஸோ நானே வந்து நோட் பண்ணல, என்னடா இது ஒரு மாதிரி கண்ணாண்டெல்லாம் வீக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக வீங்கிட்டு இருக்குது. லிட்டரலாக ஒரு சொட்டு கூட தூங்கலை நான் இந்த நைட்டு. அது இல்லாமல் காலையிலேருந்து ஹெட்லைட் மாட்டுறது, அங்கே ஒரு 100 மைல்ஸ் வந்து நான் வெறும் பைக் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு வந்து பண்ணி பைக்குக்கு தேவையான இதெல்லாம் திங்ஸ்லாம் சின்ன திங்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்ததெல்லாம் போய் கலெக்ட் பண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்றைக்கி காலையில் ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி நான் ஸ்கிப் பண்ணிடலான்னு நினச்சேன். ஏன்னா நான் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடும்போது கரெக்டாக எங்கள் மாமா கால் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், சரி ஓகே கிளம்பா ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சும்மா வந்து தூங்காததுனால டிலேலாம் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்து தூங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் டைம் வந்து அந்த
ஸோ டைம் ஜோன் வந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 740 மைல்ஸ் ஆஹா வெறித்தனமாக ஓட்டிட்டு வந்துட்டோம். அண்டு தாரா பாருங்கள், தாரா வந்து கரெக்டாக நம்ம கண்ணு முன்னாடி இங்கேயே இருக்கா, நம்ம ரூம்லேருந்து பார்த்தா கிளியராக தெரியும். ஸோ இந்த சிட்டி எல்லாத்தையுமே வந்து சிகாகோவை நாளைக்கு ஃபுல்லாக போயிட்டு தரவாக A to Z நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துடும். இன்ஸ்டாதான் டெய்லி ஈவினிங் 6 o'clock வீடியோஸ் வந்துடும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸில் எதனா இருந்தாலும் நிறைய குறைகள் எது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இன்னும் சஜஸ்ட் பண்ணும். யா ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அது சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போய் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணணும்.